தினம் ஒரு குட்டிக்கதை. பிராமணனும் பேராசை பிடித்த திருடர்களும். ஒரு ஏழை பிராமணன் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு முறை ஒரு யாகத்தை செய்துவிட்டு அதற்கு பரிசாக ஒரு நல்ல கொழுத்த ஆட்டை பெற்றார். அந்த ஆட்டை தன் தோளில் சுமந்து கொண்டு அவர் தன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். திருடர்களின் திட்டம். வழியில் 3 திருடர்கள் அந்த ஆட்டை பார்த்தனர். அந்த ஆட்டை எப்படியாவது ஏமாற்றி பறிக்க திட்டமிட்டனர். ஆனால் சண்டையிட்டு பறிப்பதை விட பிராமணின் புத்தியை குழப்பி பறிப்பதே எளிது என்று முடிவு செய்தனர். 3 பொய்கள். திருடர்கள் மூவரும் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் அந்த பாதையில் வெவ்வேறு இடங்களில் நின்றனர். முதல் திருடன் பிராமணனை சந்தித்து, "சுவாமி, ஏன் ஒரு அசுத்தமான நாயை தோளில் சுமந்து செல்கிறீர்கள்?" என்று கேட்டான். பிராமணன் கோபப்பட்டு, "கண் தெரியவில்லையா? இது ஆடு" என்று சொல்லிவிட்டு நடந்தார். இரண்டாம் திருடன் சற்று தூரம் சென்றதும் அவன் வந்து, "ஐயோ பெரியவரே, ஒரு செத்த கன்றுக்குட்டியை ஏன் சுமக்கிறீர்கள்?" என்றான். பிராமணனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. ஆட்டை இறக்கி பார்த்தார். அது ஆடாகவே இருந்தது. மீண்டும் சுமந்தார். மூன்றாம் திருடன் இன்னும் சிறிது தூரத்தில் அவன் வந்து, "என்ன கொடுமை இது! ஒரு பிராமணர் போயும் போயும் ஒரு பேயை சுமந்து செல்கிறாரே" என்று சொல்லிவிட்டு ஓடினான். வீணான பயம். 3 பேர் வெவ்வேறு இடங்களில் ஒரே மாதிரியாக சொன்னதும் பிராமணன் பயந்து விட்டார். நிச்சயமாக இது ஆடு இல்லை, ஏதோ ஒரு மாய பிசாசுதான் போலிருக்கிறது என்று நினைத்து அந்த ஆட்டை அங்கேயே போட்டுவிட்டு பயந்து ஓடினார். திருடர்கள் அந்த ஆட்டை தூக்கி கொண்டு சென்றனர். பலர் ஒரு பொய்யை சொன்னால் அது உண்மையாகிவிடாது. நம் கண்ணால் காண்பதை தான் நாம் நம்ப வேண்டும். மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நம்மிடம் உள்ள பொக்கிஷத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் தன் நிலையில் உறுதியாக இருப்பதே சரி. மற்றவர்களின் தவறான விமர்சனங்களை கேட்டு நம் குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பதற்கு இது ஒரு சிறந்த பாடம்.